Now we are going to see the next heading. Management is an art or science. Management order nature. Whether what is the nature of management? Okay, whether it is an art, அது ஒரு ஆர்ட்டா அல்லது அது it is a science of getting things done அப்படிங்கிறங்கிற ஒரு டிஸ்கஷன். ஓகே, இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா மேனேஜ்மெண்ட் இஸ் அண்ட் இன்எக்ஸாக்ட் சயின்ஸ் அப்படிங்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? மேனேஜ்மெண்ட் ஒரு இன்எக்ஸாக்ட் சயின்ஸ் அப்படிங்கிறாங்க. ஏன் அப்படின்னா பியோர் சயின்ஸுக்கு வந்து சில பிரின்சிபல்ஸ் இருக்குது. அண்ட் அந்த பிரின்சிபல்ஸ் எங்கே அவங்க டெஸ்ட் பண்ணனா அவங்களோட லேபில் அவங்க டெஸ்ட் பண்ணலாம். டெஸ்ட் பண்ணி என்ன பண்ணலாம்? அவங்க அதை ப்ரூவ் பண்ணலாம். ஸோ அந்த சயின்ஸ் லேபில் அவங்க ப்ரூவ் பண்ணலாம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்கிறாங்க? லீவ்ஸ், பிளான்ட் லீவ்ஸில் வந்து ஸ்டார்ச் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது அவங்க லேபில், பாட்னி லேபில் ப்ரூவ் பண்ணுறாங்க. அதே மாதிரி மேனேஜ்மெண்ட்டுக்கும் பிரின்சிபல்ஸ் இருக்குது. ஓகே, பட் ஹியர் இந்த பிரின்சிபல்ஸை எதை வச்சு டெஸ்ட் பண்ணுறாங்கன்னா இந்த 4 M's வச்சு டெஸ்ட் பண்ணுறாங்க. எது? மென், மிஷின், மணி அண்ட் மெட்டீரியல். தே ஆர் ப்ராக்டிகலி இது எல்லாமே இன்டகிரேட்டட். அதாவது ஒன்றும் இல்லாமல் ஒன்று ஒர்க் பண்ண முடியாது. ஆளுங்க இருக்கிறாங்க, மிஷின் இல்லைன்னா வேலை செய்ய முடியாது. அதே மாதிரி மிஷின் இருக்குது, இன்புட் இல்லைன்னா ஒர்க் பண்ண முடியாது. எல்லாம் இருந்து சம்பளம் கொடுக்கலன்னா யாரும் வேலைக்கு வர மாட்டாங்க. ஸோ மணி, மென், மிஷின், மணி அண்ட் மெட்டீரியல், இந்த 4 M வந்து இன்டகிரேட் பண்ணணும். ஓகே, இன்டகிரேட் பண்ணாதான் யூ கேன் அச்சீவ் வாட்? ஆர்கனைசேஷனோட கோல்ஸை நம்ம அச்சீவ் பண்ண முடியும். ஓகே, நவ் பட் திஸ் பிரின்சிபல் cannot be exactly proved. இதை எக்ஸாக்டாக ப்ரூவ் பண்ண முடியாதுங்கிறாங்க. ஏன் எக்ஸாக்டாக ப்ரூவ் பண்ண முடியாது அப்படின்னா நம்மளோட என்வாயன்மெண்ட் எப்படிப்பட்ட என்வாயன்மெண்ட்? சேஞ்சிங் என்வாயன்மெண்ட். The management has got to be flexible to the changing environment. ரொம்ப ரிஜிடாக இருக்க முடியாது மேனேஜ்மெண்ட். பிகாஸ் இந்த என்வாயன்மெண்ட் சேஞ்ச் ஆகிற மாதிரி பாலிசிஸு, அவங்களோட பாலிசிஸும் அவங்க சேஞ்ச் பண்ணணும். ஸோ தே சே இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு ஒர்க் இன் அ வெரி ரிஜிட் with rigid policies. So they have to synchronize everything together. So we cannot say that we cannot say it is a pure science, but we only can say that management is an inexact science. ஏன்னா இந்த பர்டிகுலர் பிரின்சிபிளுக்கு இந்த பர்டிகுலர் 4Mல இந்த என்வாயன்மெண்ட்ல இவ்வளோதான் அவுட்புட் வரும்னால நம்ம சொல்ல முடியாது. There may be some changes. It may be above the prescribed goal. இந்த 1000 யூனிட்ஸ்க்கு மேலே வரலாம் அல்லது 1000 யூனிட்ஸ் கீழே வரலாம். So we can say that it is an inexact science. Okay, அப்போ இது ஆர்ட்டா, மேனேஜ்மெண்ட் ஆர்ட்டா அப்படின்னு கேட்குறாங்க. ஆர்ட் தான், ஆனால் ஃபுல்லாக ஆர்ட் இல்லை. நாட் இன் டோட்டோனா டோட்டலில் இது ஆர்ட் இல்லை. ஏன் அப்படின்னு கேட்குறாங்க. பிகாஸ் த கான்செப்ட் ஆஃப் ஆர்ட் அப்படின்னா உனக்கு ஸ்கில்ஸ் வேணும். Okay, you need to have some skills in practicing that particular art. Now let us take here for example ஒரு மேசனாக இருக்கட்டும், இல்லை ஒரு கார்பெண்டர் இருக்கட்டும், இல்லை ஒரு மெக்கானிக்காக இருக்கட்டும், இல்லைன்னா ஒரு மியூசிஷியன், மியூசிக் கம்போசராக இருக்கட்டும், எல்லாருக்குமே வந்து அந்த ஸ்கில் இருக்குது. பட் under any circumstances they have to display. பட் இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ரெக்வயர்ட் ஸ்கில்ஸை வந்து அவங்களோட ஸ்பேன் ஆஃப் மேனேஜரல் ஸ்கில், ஒருத்தரோட ஸ்கில் வந்து கொஞ்சம் சில வேறுபாடுகள் இருக்கலாம். ஓகே, த ஸ்பேன் ஆஃப் மேனேஜரல் ஸ்கில் வேரி ஃப்ரம் பர்சன் டு பர்சன். ஏன் அப்படின்னா பிகாஸ் ஆஃப் தி இண்டிவிஜுவாலிட்டி. Okay, whether different countries also it may vary. So that art of management is fully reflected in decision making capacity. நீ எவ்வளோ ஒரு திறமையான நிர்வாகி அப்படிங்கிறது வந்து நீ எவ்வளோதான் நீ படிச்சிருந்தாலும் எவ்வளோதான் அனுபவம் இருந்தாலும் நீ திறமையான ஒரு மேனேஜரல் பர்சன், நிர்வாகி அப்படிங்கிறது வந்து எங்கே வெளிப்படுத்து? வேர் இட் இஸ் ரிஃப்ளெக்டட் as it is in the art of decision making capacity, முடிவெடுக்கும் தன்மை. So you have to take a decision. Before you take a decision, you need to have judgment and imagination. They are essential. Even if it is in a computerized economy we are living, we need to have the judgment, you need to have the imagination also to take the decision. Okay, so how they conclude is whether management is art or science, they say it is neither an art nor
sorry, it is neither science nor an art, but a combination of both. Okay, so art on purely art, purely science and purely art on it is a combination of both. That is what they have concluded. So with regard to management nature, whether it is art or science, what they say, it is not a science, because we can tell it is an inexact science, because in science every principle is proved in the lab, whereas here the goals of this management, to achieve the management cannot be rigid, it has to be flexible because of the integration of the 4M. And with regard to art, where you need skill, the skill when has that span of managerial skill varies from person to person, and it is reflected in the decision making capacity. Okay, so to conclude that it is neither an art nor a science, but it is a combination of both. You need to have science as well as the art. Sorry, it is a management is an art as well as a science. Okay, this is the final conclusion. Now we come to the next side heading. Management is different from administration. எப்பயுமே அந்த மேனேஜ்மெண்ட்டுக்கும் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து சில ஒரு ரெண்டுமே ஒன்று அப்படின்னு நினைப்பாங்க. இல்லை, ரெண்டுமே ஒன்று இல்லை. போத் ஆர் நாட் த சேம். மேனேஜ்மெண்ட் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அட்மினிஸ்ட்ரேஷன். வாட் இஸ் திஸ் அட்மினிஸ்ட்ரேஷன்? அட்மினிஸ்ட்ரேஷன் என்ன, மேனேஜ்மெண்ட்னா என்ன? அட்மினிஸ்ட்ரேஷன் யார் எடுப்பா அப்படின்னா ஹையர் லெவல் பீப்புள். ஓகே, அட்மினிஸ்ட்ரேஷன் denotes art of decision making at the top level and evolving policies. அதாவது ஒரு முடிவெடுத்து அதுக்கு பாலிசிஸும் இவால்வ் பண்ணுவாங்க. ஸோ அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது வந்து டிசிஷன் மட்டும் அவங்க எடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கம்பெனியோட சிஇஓ சொல்லலாம், இந்த வருஷம் வந்து எப்பயுமே ப்ரொடியூஸ் பண்ணுறதை விட நம்ம கம்பெனி வந்து அவரோட அவுட்புட் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும், மேபி பை 1000 யூனிட்ஸ் பர் மந்த். என்ன செய்வீங்களோ எனக்கு தெரியாது, பட் இட் ஷுட் இன்க்ரீஸ் அப்படின்னு அவங்க டிசிஷன் எடுக்கிறாங்க. அப்போது இதை எக்ஸிக்யூட் பண்ணணும். யார் எக்ஸிக்யூட் பண்ணுவாங்கன்னா மேனேஜ்மெண்ட் லெவலில் இருக்கிறவங்க எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க, நடைமுறைப்படுத்துறது, புட்டிங் டு ப்ராக்டிஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மேனேஜ்மெண்ட் லெவலில் இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க, ஓகே இவங்க எதிர்பார்க்குற 1000 யூனிட்ஸை இன்க்ரீஸ் பண்ணணும்னா என்னென்ன நடைமுறைகளை கையாளலாம், வாட் ஆர் த வேரியஸ் வேஸ் வி கேன் அடாப்ட் டு இன்க்ரீஸ் த அவுட்புட். தே கேன் சே வேஸ்டேஜ் கம்மி பண்ணலாம், அல்லது இருக்கிற ஒர்க்கர்ஸை வச்சு ஓவர் டைம் ஒர்க் பண்ணலாம், இல்லையா பெர்மிஷன் வாங்கி அடிஷ்னல் எம்ப்ளாயீஸை எம்ப்ளாய் பண்ணலாம். ஸோ ஆல் தீஸ் தே டிசைட் அண்ட் தே புட் டு ப்ராக்டிஸ். ஸோ மேனேஜ்மெண்ட் இஸ் ஆல் அபவுட் த பிளான்ஸ் அண்ட் ஆக்ஷன். அவங்க பிளான் பண்ணி என்ன பண்ணுறாங்க, மேனேஜ்மெண்ட்டில் பிளான் பண்ணி என்ன பண்ணுறாங்க, தே ஆர் புட்டிங் த பிளான் டு ஆக்ஷன். ஓகே, பட் அட்மினிஸ்ட்ரேஷன் இஸ் கன்சர்ன் வித் ஃப்ரேமிங் பாலிசிஸ் அண்ட் செட்டிங் ஆப்ஜெக்டிவ்ஸ். அட்மினிஸ்ட்ரேஷன் என்ன பண்ணுவாங்க, பாலிசி ஃப்ரேம் பண்ணுவாங்க, ஆப்ஜெக்டிவ்ஸை செட் பண்ணுறாங்க. So management is looked after by a manager, looks after the management. Management yaar paathukra, management is looked after by the manager. Okay, so administrator is responsible for administration of the organization. So he decides what must be done. Okay, and how it must be done will be decided by the manager. So management focuses on managing people and their work. அவங்க பீப்புள் மேலேயும் அது அங்கே இருக்கிறவங்க மேலேயும் அவங்க ஒர்க் பற்றியும் தான் அவங்க மேனேஜ் பண்ணுவாங்க. ஸோ கன்க்ளூட் என்ன பண்ணுறாங்க, அட்மினிஸ்ட்ரேஷன் ought to take at the business decision. Administration வந்து business decision பற்றி தான், whereas management execute them to get things done. மேனேஜ்மெண்ட் வந்து என்ன சொல்கிறாங்க, எக்ஸிக்யூஷன், அதை அவங்க எடுத்த டிசிஷனை இவங்க எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க, நடைமுறைப்படுத்துகிறாங்க, புட்டிங் டு ப்ராக்டிஸ். இதுக்கு தான் எக்ஸாம்பிள் இவங்க சொல்கிறாங்க, போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ், சீஃப் சிஇஓ அல்லது எம்டியை வந்து என்ன சொல்கிறாங்க, they are called as administrators. ஆனால் மேனேஜர்ஸ் என்ன சொல்கிறாங்க, லைக் டிஃப்ரெண்ட் லெவல்ஸில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மேனேஜர்ஸ் இருப்பாங்க. ப்ரொடக்ஷன் லெவலில் ப்ரொடக்ஷன் மேனேஜர்,
marketing level marketing manager, financial level financing manager, accounting manager, distribution, research and development. Okay, so all these people are part of management, or you can say they are part of the organization. They are called management people. So theoretically என்ன சொல்லலாம், both are different terms, ரெண்டுமே different terms. Practically என்ன சொல்றாங்க, it is found that terms more or less the same, because ஒரு மேனேஜர் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டர் ஒர்க்கும் பண்ணணும், ஃபங்க்ஷனல் அதாவது decision taking ஒர்க்கும் பண்ணணும், and he has to take the functional, he has to do the functional work also. So managers who are in the top level இருக்க managers வந்து administration workum management workum பண்றாங்க. But so என்ன கன்க்ளூட் பண்றாங்கன்னா, அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து இட் இஸ் ஆல் தி அபவ் மேனேஜ்மெண்ட், எல்லாத்துக்கும் மேலே ஒரு டாப் லெவலில் இருக்கவங்க தான் அட்மினிஸ்ட்ரேட்டர்னு சொல்கிறோம். அவங்க சொல்கிறத எக்ஸிக்யூட் பண்ணுறவங்க, எக்ஸிக்யூட்டர்ஸ் தான் இந்த மேனேஜ்மெண்ட் பீப்புள். அதை நம்ம பார்த்த மாதிரி இந்த டிஃப்ரெண்ட் லெவலில் இருக்கிற டாப் மேனேஜர்ஸு அப்படின்னு கன்க்ளூட் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ administration is different from management. இதுக்கு உங்களுக்கு இங்கே டிஃப்ரென்ஸ் கொடுத்துருக்காங்க, என்னன்னு பார்க்கலாமா? மீனிங் என்ன சொல்கிறாங்க, மேனேஜ்மெண்ட் அப்படின்னா என்ன? Organized way of managing people and things of business organization is called management. Whereas administration என்ன சொல்கிறாங்க, அது ஒரு process or process of administrating an organization by group of people is known as administration. அத்தாரிட்டி எந்த லெவலில் இருக்குது, மிடில் லெவல்லையும் லோவர் லெவல்லையும் இருக்கிறது தான். இங்கே வந்து டாப் லெவலில் இருக்கிறது இந்த அத்தாரிட்டி அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னு. ரோல் ஹியர் இட் இஸ் எக்ஸிக்யூட்டிவ்னா டாப் லெவலில் எடுத்த டெசிஷனை வந்து இவங்க ப்ராக்டிஸ் பண்ணணும், புட் டு ப்ராக்டிஸ், தட் இஸ் எக்ஸிக்யூட்டிவ். அவங்க சொன்னதை செய்யறது. whereas decisive, the decision taken, decisive. Next, concerned with. What are they concerned with management? Policy implementation. Policy implementation, that is put the policy to practice. Here policy formulation. இவங்க பாலிசியை ஃபார்ம் பண்ணுறவங்க, இப்படி செய்யணும்னு சொல்லிடுவாங்க, அதை எக்ஸிக்யூட் பண்ணுறது வந்து இங்கே இந்த மேனேஜ்மெண்ட் லெவலில். Then area of operation, எங்கே இந்த ஆப்ரேட் பண்ணுறாங்க, it works under administration, whereas this one he has full control over the activities of the organization. யாரு? administrator. Where it is applicable, profit making organization, that is a business organization. இங்கே வந்து government officials, military, clubs, business enterprise, hospital, இது எல்லா இடத்துலையும் it is applicable. What they decide என்ன டிசைட் பண்ணாங்க, who will do the work and how will it be done. யார் இந்த வேலையை செய்வா, இப்படி செய்வா. இவங்க என்ன அட்மினிஸ்ட்ரேட்டர் என்ன டிசைட் பண்ணுறாங்க, what should be done, என்ன செய்யணும், and when it should be done, எப்போ செய்யணும், என்ன செய்யணும் அப்படிங்கிறத மட்டும் இவங்க அட்மினிஸ்ட்ரேட்டர் டிசைட் பண்ணிடுவாங்க. ஓகே, ஸோ திஸ் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் மேனேஜ்மெண்ட் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன். Next one, work. Putting plans and policies into action. Here, formulation of plans, framing policies and setting objectives. இவங்க எதில் ஃபோக்கஸ் பண்ணுறாங்கன்னா, மேனேஜிங் ஒர்க்கில் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. இவங்க வந்து அலோகேஷன் ஆஃப் லிமிட்டட் ரிசோர்ஸ், அதாவது இருக்கிற ரிசோர்ஸஸை எவ்வளோ எக்கனாமிக்கலாக நம்ம யூஸ் பண்ணலாம், பாசிபிள் அலோகேஷன், லெட் இட் பி மென், மெட்டீரியல், மணி ஆஃப் லிமிட்டட் ரிசோர்ஸ், இருக்கிறத வச்சு எவ்வளோ பெஸ்ட்டாக கொண்டு வரணும் அப்படிங்கிறத பற்றி. கீ பர்சன், யாரெல்லாம் இதில் முக்கியமானவங்கன்னா, இங்கே மேனேஜர், இங்கே வந்து அட்மினிஸ்ட்ரேட்டர். ரெப்ரசன்ஸ், ஓகே, ஹியர் எம்ப்ளாயி ஹூ ஒர்க் ஃபார் ரெம்யூனரேஷன். ரெம்யூனரேஷன்னா சம்திங் இன் ரிட்டர்ன், சேலரி இருக்கலாம், வேஜஸ்ன்னு சொல்லலாம். அவங்க ஏதோ ஒரு வேலை செய்கிறாங்க, அதுக்கு அவங்க கிடைக்கக்கூடிய சன்மானம், ரெம்யூனரேஷன். ஹியர் ஓனருக்கு என்ன கிடைக்குதுன்னா, ஹூ கெட்ஸ் ரிட்டர்ன் ஆன் த கேபிட்டல் இன்வெஸ்டட் பை ஹிம். ஓகே, போட்ட அமௌண்ட்டுக்காக he gets the returns. Next, function, executive and governing. Executive and governing, எல்லாரும் கரெக்டாக அவங்க சொன்ன வேலை செய்கிறாங்களான்னு பார்க்கணும். ஸோ அவங்க இப்படி செய்யணும்னு சொல்லணும், செஞ்சது கரெக்டாக இருக்கான்னு அவங்களும் பார்க்கவும் செய்வாங்க. ஸோ எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் கவர்னிங். இங்கே லெஜிஸ்லேட்டிவ் அண்ட் டிட்டர்மினேட்டிவ், இவங்க ரூல்ஸ் கொண்டு வரலாம், இதை செய்யணும்னு டிட்டர்மின் பண்ணி சொல்லலாம். ஸோ லெஜிஸ்லேட்டிவ் அண்ட் டிட்டர்மினேட்டிவ்.
So these are the differences between management and administration.